என்னடா பண்ணி வச்சுக்கிற நீ? நம்ம காட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. இந்த மிஷின்ல என்ன வேலை பண்ணலாம்? இப்போ இந்த மிஷினுக்கு வேற ஆஃபர் போயிட்டு இருக்குதாமா, 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இதெல்லாம் எத்தனை சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்ட்டு. எதுக்குன்னு இப்படி கத்திட்டே வந்துட்டு இருக்கிற? இப்ப நீ இந்த வேலை செய்யும்போது அப்புறம் ஆளும் கிடைக்கிறதுல ஒன்றும் பண்றது இல்ல. அப்புறம் நான் தான் செய்யணும் வேலை, நீயே பண்ற வேலையும் சொல்லியுமே சுத்திட்டு. அதுக்கு தானே ஃப்ரெண்டோட பாட்டி வீட்டுல இருந்து மிஷின் எடுத்து வந்திருக்கிறேன். என்ன மிஷின் அப்படி வாங்கிட்டு வந்திருக்க? பாருவா பாத்தியாமா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் நீ கஷ்டமே பட வேண்டாம். காட்டுல மேட்டுல எங்கேயும் போக கூடாது. என்னடா பண்ணி வச்சுக்கிற நீ? ஏமா இப்ப கத்துற? உனக்கு நல்லதுதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அட கத்தாம என்ன பண்றது? அப்புறம் காட்டு வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது. பத்தாக்கு இந்த மிஷின் கொண்டு கொடுத்து இந்த மிஷின் ஓட்டக்குன்னு எங்க போய் நான் ஆள் தொலைவிட்டு கிடக்கிறது? அது அவ்வளவு கஷ்டமெல்லாம் இல்ல, பாட்டியே ஓட்டுறாங்க இந்த மிஷினை. பாட்டியே ஓட்டுறாங்களா? எதுக்கு பயந்துட்டு இருக்கிற? இந்த மிஷினை ரொம்ப பாட்டியே ஓட்டும் போது நீ ஓட்ட மாட்டியா? அதுக்கு இல்ல கண்ணே, இது எப்படி ஓட்டுறது, பிடிச்சி ஓட்ட முடியுமா, இழுத்துட்டு போயிருமா? அதுதான் நான் இருக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன். பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆன் பட்டனு. இந்த ஆன் பட்டன் இப்படி போட்டு இந்த ஆக்சிலேட்டர் அப்படியே நேரம் ஆக்கி விட்டுட்டீங்கன்னா போதும். பார்த்துட்டீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருமா. மிஷின் எல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணி காட்டினேன். நம்ம காட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. இந்த மிஷின்ல என்ன வேலை பண்ணலாம்? இந்த மிஷின்ல என்ன வேலை வேணா பாத்துக்கலாம். A to Z என்னென்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் நம்ம சாமந்தி தோட்டம், இதெல்லாம் 2 அடிக்குள்ள இதை வச்சு களை எடுத்துக்கலாம் அழகா. அதுக்கப்புறம் நம்ம பேர் தென்னை மரம், வாழைத்தோப்பு இதெல்லாம் இருக்குல்ல, தென்னை மரத்தை வந்து ஈஸியா நீ வட்டைப்பாத்தி போட்டுக்கலாமா. அப்புறம் வாழைத்தோப்புக்கு நீ இது கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார் போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த மிஷினை வச்சு ஈஸியா நீ பண்ணிக்கலாம். இனிமேல் நீ வெயில இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. பொழுது சாஞ்சக்கு அப்புறம் கூட லைட்டை போட்டு இந்த மிஷினை வச்சு நீ அழகா ஓட்டிக்கலாமா. இதெல்லாம் சரி கண்ணு, ஆள் செய்யற வேலையை விட இது நல்லா தான் செய்யுது. அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா செலவு எது பெருசா இழுத்து விட்டுருமோன்னு யோசனையா இருக்குது. இது செலவெல்லாம் இது ஒரு ஆளு கூப்பிட்டா நமக்கு 800 ரூபா கொடுக்கணுமா. இதுல நம்ம பெட்ரோல் ஊத்திட்டு ஒரு நாளே செய்யறது இது 1 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்துனா போதும், நமக்கு 700 ரூபா மிச்சம் தான். பாட்டி வந்து மிஷின் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் இது எங்க வாங்கினாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிய நீ பாட்டிக்கிட்ட? நான் சொல்றேன், எனக்கு அது கேட்காம வருவானா? இந்த மிஷின் MDM கம்பெனில வாங்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் கோவில்பாளையம் இருக்குல்ல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மிஷின் வேற ஆஃபர் போயிட்டு இருக்குதாமா, 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. போய் வாங்கிட்டு வந்துடலாமா? புக்கிங் நடக்கன்னு போல.